அறிவுடைய எவரும் யானை பொம்மையை பார்த்து அதை யானை என்று கூற மாட்டார்கள். இந்த சமாதியானது பல வகை உண்டு. காயகல்ப சமாதி நிலை, ஒளி சமாதி நிலை, நோய் இல்லாமல் வாழ்வதற்கான பல வழிகளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறது. வணக்கம். சமாதி நம் உயிரையும் இறையையும் இரண்டர கலக்கச் செய்வது. அஷ்டாங்க யோகத்தில் சித்தர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள். நம் மனம், எண்ணம், அறிவு எல்லாவற்றையும் பிரம்மத்துடன் இணைத்து எண்ணமற்ற நிலையில் இறை சக்தியுடன் இரண்டர கலப்பதுதான் சமாதி யோகம், சமாதி நிலை. அறிவுடைய எவரும் யானை பொம்மையை பார்த்து அதை யானை என்று கூற மாட்டார்கள். அறிவுள்ளவருக்கு தெரியும் அது வெறும் பொம்மைதான், களிமண்ணால் செய்யப்பட்டது. யானை உருவம் கொண்டதால் மட்டும் அது யானை ஆகிவிட முடியாது. அதுபோலதான் சமாதி நிலை தியானமும். இந்த உடலுக்கு இந்த பிரபஞ்சம் பரபிரம்மம் கொடுத்த உயிர் ஒன்று மறைபொருளாய் உள்ளது. அதை யாரும் அறியாமல் வெளியில் இருக்கும் தோற்றத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நம் உடலில் ஏற்படும் சுகதுக்கத்திற்கு ஆட்பட்டு அதனால் தேவையற்ற செயல்களிலும் தேவையற்ற இச்சைகளிலும் அகப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இந்த பூமியில் அகப்பட்டு மன உளைச்சலுடன் வாழ்கிறார்கள். அதுவல்ல உண்மை. இந்த உலகமும் சரி, இந்த பிரம்மமும் சரி, பிறப்பிற்கும் இறப்பிற்குமாக ஒரு உயிரை தோற்றுவிக்கவில்லை. இந்த பிறப்பு என்பது இந்த ஜீவனுடன் பரபிரம்மத்தை இரண்டர கலந்து நம் நிலை என்ன, எதற்காக வந்தோம் என்பதை அறிவதற்கு. ஒரு உப்பும் ஒரு நீரும் உள்ளது என்றால், உப்பை நீரில் இட்டோம் என்றால் அந்த உப்பு நீரில் கரைந்து விடுகிறது. நீரில் உப்பு கரைந்தாலும் அதை அருந்துபவனுக்கு அந்த உப்பின் தன்மையை உணர முடியும். அதுபோலதான் இந்த சமாதி நிலை யோகம். எல்லாவித சுகதுக்கங்களையும் இந்த மனம் உங்கள் உடலை அனுபவிக்க தூண்டுகிறது. நல்லவைகளை தவிர்த்து தீய உணர்வுகளை நாம் எப்படி கட்டுப்படுத்தி இந்த பரபிரம்மத்துடன் இணைந்து இந்த வாழ்வின் நோக்கத்தை அறிய வேண்டும் என்பதுதான். அப்பேற்பட்ட இந்த பரபிரம்மம் சமாதி நிலை யோகத்தை பற்றி நம் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் எண்ணற்ற வகைகளில் கூறியுள்ளார்கள். நான் ஏன் செய்கிறேன்? இந்த சமாதியானது பல வகை உண்டு. காயகல்ப சமாதி நிலை, ஒளி சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை, விகற்ப சமாதி நிலை, சஞ்சீவினி சமாதி நிலைன்னு பல இருக்கு. அப்போ இதனால என்ன பயன்? நம் உடல் சமாதிக்கு ஆட்பட்டு பிரம்மத்துடன் நாம் இணைகிறோம். இதனால் மீண்டும் பிறவி இல்லாத நிலை. உடலுக்கு மண்ணில் சஞ்சீவினி, அதாவது நோய் தீர்க்கக்கூடிய பல அரிய மருந்துகளும் பல நோய் இல்லாமல் வாழ்வதற்கான பல வழிகளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல நாம் விண்ணிலும் சஞ்சீவினி நிலை அடைவதற்கான பல மார்க்கங்களும் பல வகைகளும் பல சக்திகளும் இந்த பிரபஞ்சமானது கொடுத்திருக்கிறது. உடலுக்கு மண்ணிலும் நம் ஆன்மாவிற்கு, அதாவது ஆத்ம ஞானத்திற்கு விண்ணொலியிலும் சஞ்சீவினி நிலை உண்டு. அந்த சஞ்சீவினி நிலையை பெற்று இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களின் நோய்,
மற்றும் அவர்களுடைய காரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இது மக்களின் நிலையறிந்து மக்களுக்காகவே செய்யக்கூடிய ஒரு சமாதி நிலை யோகம். நன்றி.